இங்க ஒருத்தன் ஒரு நீர் யானை கிட்ட இருந்து ஜஸ்ட்ல உயிர் தப்பிக்கிறான். அதை பார்த்து அவன் கூட வந்தவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஒருத்தன் தேங்காயை தூக்கி எரிஞ்சு அதை விரட்டி விடுறான். அப்பதான் அவங்க அந்த காடு ரொம்ப ஆபத்தா இருக்குதுன்னு உணர்ந்து அங்க இருந்து கிளம்ப முடிவு பண்றாங்க. அந்த டைம்ல தேங்காயை எரிஞ்சவன ஒரு பாம்பு திடீர்னு வந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிருது. எல்லாரும் அப்படியே பயத்துல உறைஞ்சி போய் நின்ன டைம்ல திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. உடனே பாம்பு தூக்கிட்டு போனவன் அங்க வந்து உயிரோட விடுறான். அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் ஒரு கேம் வேர்ல்டுல மாட்டிட்டு இருக்காங்கன்னு அவங்க எல்லாருக்கும் புரியுது. அவங்களுக்கு அந்த கேம்ல 3 லைஃப் கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ 2 லைஃப் தான் மீதி இருக்குது. அப்போ திடீர்னு அங்க ஒரு ஃபிளைட் வருது. அந்த ஃபிளைட்ல இருந்தவன் தான் அவங்களுக்கு அந்த கேம்ல வழிகாட்டியா இருப்பான். அவன் அவங்கள ஃபிளைட்ல ஏத்திட்டு அந்த கேமோட ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்றான். ரூல்ஸ் ஈஸியா தான் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 லைஃபையும் இழந்துடக்கூடாது. அவங்க அந்த கேமை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்கன்னா ரியாலிட்டி வேர்ல்டுக்கு திரும்பலாம். சப்போஸ் தோத்து போயிட்டாங்கன்னா எப்பவும் அந்த கேம் வேர்ல்டுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா அவங்க அங்க இருந்து ஒரு தீவை கைப்பற்றுறதுக்காக கைலுங்கிற ஒரு வில்லன் கிட்ட போகணும். அவங்க கிட்ட பயங்கரமான ராணுவ படை இருந்ததால அந்த தீவோட ராஜாவை போர்ல ஜெயிச்சு அவர்கிட்ட இருந்த ஒரு புனித ரத்தின கல்லை எடுத்துட்டு போயிருப்பான். அந்த ரத்தின கல்லுல சூரிய ஒளி பட்டாதான் அந்த தீவு செழிப்பா மாறும். ஆனா கையில் அந்த ரத்தின கல்ல சூரிய ஒளி படாத மாதிரி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டியிருப்பான். அதனால அந்த தீவுல இருந்த பயிர்கள் எல்லாம் இப்போ கருகி அந்த தீவே வறண்ட பூமியா மாறிடுது. இப்போ அந்த 4 பேரும் அந்த ரத்தின கல்லை மீட்டு கொண்டு வந்து அதை சூரிய ஒளியில காட்டி அந்த தீவுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கணும். டாஸ்கை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வழிகாட்டி அவங்கள ஒரு பாலைவனத்துல பிளைட்ல இருந்து கீழே இறக்கி போட்டுட்டு போயிடுறாரு. அவங்க அங்க பாக்குறப்ப அங்க நிறைய பழைய வண்டிகள் நிக்குது. அப்போ திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு ஆஸ்ட்ரிச் வந்து நிக்குது. ராக் உடனே கெத்த முன்னாடி போயிட்டு அந்த ஆஸ்ட்ரிச் மிரட்டி அங்க இருந்து விரட்ட பாக்குறான். ஆனா அந்த ஆஸ்ட்ரிச் ஒரே கொத்துல அவன் அப்படியே சாம்பல் ஆக்கிருது. ஆனா அது கேம் வேர்ல்டுங்கிறதால அவன் சாகாம மறுபடியும் மேல இருந்து வந்து விடுறான். அவனுக்கு இப்போ ஒரு லைஃப் குறைஞ்சிரும். அப்போ திடீர்னு அங்க பயங்கரமா சத்தம் கேக்குது. பார்த்தா ஒரு பெரிய ஆஸ்ட்ரிச் படையே அவங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கும். உடனே அவங்க அங்க நின்ன ஒரு பழைய வண்டியில ஏறி அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா போறாங்க. ஆயிரக்கணக்கான ஆஸ்ட்ரிச் அவங்க பின்னாடியே துரத்தி வந்து அவங்களோட வண்டியா கொத்த ஆரம்பிக்குது. அப்போ திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் வருது. அதை பார்த்த உடனே ஷாக் ஆகி ராக் வேகமா அந்த வண்டியை பிரேக் போட்டு திருப்புறான். அதிர்ஷ்டவசமா அவங்க 100 இலையில உயிர் தப்புறாங்க. இப்போ எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்ச ராக் சடனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆஸ்ட்ரிச் கூட்டத்தை நோக்கி வேகமா போறான். அதுங்க கிட்ட போனவன் சடனா ஒரு யூட்டன் போட்டு வேகமா அந்த பள்ளத்தை நோக்கி வர்றான். அப்போ அந்த ஆஸ்ட்ரிச் கூட்டம் அந்த வண்டியோட டாப்பை ஆக்ரோஷமா குத்தி அப்படியே கலட்டி கொண்டு போயிருது. பள்ளம் பக்கத்துல வந்ததும் ராக் ஆஸ்கிலேட்டரை ஃபுல்லா அழுத்துறான். வண்டி அப்படியே ஏர்ல போகுது. பள்ளத்தை கிராஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அந்த பள்ளத்துல மோதி அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்து போறாங்க. ஆனா அந்த கேம்ல மறுபடியும் அவங்களுக்கு உயிர் வந்து அந்த பள்ளத்துக்கு அந்த பக்கமா போயிடுறாங்க. இனிமே அந்த ஆஸ்ட்ரிச் கூட்டத்தாலையும் அவங்களை பிடிக்கவே முடியாது.